கிருஷ்ணகிரி அருகே உள்ள பந்தாரப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் குடிமைப் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் வடிவேல் மற்றும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களின் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதேபோல கிருஷ்ணகிரி அருகே உள்ள பந்தாரப்பள்ளி கிராமத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களின் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் வடிவேல் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் பொது விநியோக திட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி அனைத்து கிராமங்களிலும் பொது விநியோக திட்டம் சார்பில் மக்கள் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், கடை மாற்றம், ரேஷன் கடை குறைகள் குறித்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதற்காக தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வழங்கல் அலுவலர் ஆகியோருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு பேசினார். மேலும் நிகழ்ச்சியில் நுகர்வோர் சங்க மாவட்ட செயலாளர் முபாரக் பாஷா, தனி வருவாய் ஆய்வாளர்கள் சின்னசாமி, சதீஷ்குமார், வட்ட பொறியாளர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். முகாமில் குடும்ப அட்டைகளின் குறைகள் குறித்து வழக்குகளை தனி வட்டாட்சியர் வடிவேல் பெற்று உடன் நடவடிக்கை மேற்கொண்டார். முகாமில் முடிவில் பந்தாரப்பள்ளி நியாய விலைக் கடை விற்பனையாளர் மதியழகன் நன்றி கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் பந்தாரப்பள்ளி கிராமத்துல தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படியும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படியும் இந்த தினம் மரியாதைக்குரிய குடிமைப் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் மரியாதைக்குரிய வடிவேல் அவர்கள் பொதுமக்களிடையே மனுக்களை பெற்று குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல், முகவரி மாற்றம் போன்ற மனுக்களை பெற்றார். நிறைய பேர் கலந்துகிட்டு இந்த மனுவை கொடுத்தாங்க. அவருடைய குறைகளை இன்றைய நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆகவே முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா போன ஆட்சியில அதிகாரிகள் யாரும் கிராமத்துக்கு வரவே மாட்டாங்க. டிஎஸ்ஓ பாக்குறது கஷ்டம், தாசில்தாரை பாக்குறது கஷ்டம், ஆர்ஐ பாக்குறது கஷ்டம். ஆனா தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி கிராமத்திற்கு அதிகாரிகளே சென்று அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையில பொது விநியோக திட்டத்தின் சார்பில் குறைகளை தீர்க்கும் குடும்ப அட்டைகளில் குறைகள் தீர்ப்பதற்காக இந்த முகாமை அரசு நடத்தி வருகிறது என்பதையும், அதற்காக தமிழக முதலமைச்சருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய டிஆர்ஓ, டிஎஸ்ஓ அவர்களுக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க சார்பில் நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.